Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. பாஜகவின் புதிய மாநில தலைவராகிறார் நயினார் நாகேந்திரன். ஒருவர் மட்டும்தான் நாமினேஷன் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த சூழலில் அதற்கான நேரமும் நிறைவடைந்து விட்டது. இனிமேல் நினைச்சாலும் யாரும் நாமினேட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. செய்தியாளர் சமயமணிவண்ணன் கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். சமயமணிவண்ணன், நாமினேஷன் பெறக்கூடிய அந்த ப்ராசஸ் நிறைவடைஞ்சிருக்கா? விவரங்கள் என்ன? ஒருவர் மட்டும்தானே இப்போதைக்கு மனு தாக்கல் செய்திருக்கிறார். விவரங்கள். கண்டிப்பாக பாஜக மாநில தலைவராக தற்போது பொறுப்பு வகித்தவர்களுடைய அண்ணாமலை அவர்களின் பதவிக்குமானது கடந்த ஆண்டு ஜூன் மாதத்துடன் நிறைவடைந்த நிலையில் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களுக்கு மேலாக அவர் மாநில தலைவராக பொறுப்பை நீட்டிக்கொண்டே வந்திருந்தார். இந்நிலையில் பாஜகவின் அடுத்த புதிய தலைவருக்கான தேர்தல் இன்று நடைபெற்ற நிலையில பாஜகவின் தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கு மேல் பாஜகவின் மாநில தலைவருக்கு போட்டியிட விரும்புபவர்கள் ஒருவருக்கு மேல் விருப்ப மனு தாக்கல் செய்திருந்தார்கள் என்றால் அவர்களின் 3 பேரின் தகுதியின் அடிப்படையில் பாஜக தலைமையானது யார் போட்டியிடுறார்களோ, யார் விருப்ப மனு அளிக்கிறார்களோ அவர்களில் ஒருவரை தேர்ந்தெடுக்கும். அதன் அடிப்படையில இன்னைக்கு ஒருவருக்கு மேல் விருப்ப மனுக்களை தாக்கல் செய்தார். பாஜக தலைமைக்கு யாரை தேர்ந்தெடுக்க என்கிற ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் மட்டுமே, பாஜக சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் மட்டுமே விருப்ப மனுவை தாக்கல் செய்துள்ளார். குறிப்பாக மாநில தலைவருக்கான விருப்ப மனுக்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் பாஜகவின் டி நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை 2 மணி நேரங்கள் பாஜக மாநில தலைவராக போட்டியிட விரும்புபவர்கள் விருப்ப மனுக்களை தாக்கல் செய்யலாம் என்கிற ஒரு அறிவிப்பானது மாநில தேர்தல் அதிகாரி சக்கரவர்த்தியின் மூலம் வெளியிடப்பட்டிருந்தது. இதற்கு விதிமுறைகளாக 3 வருடம் அவர்கள் பாஜகவின் தீவிர உறுப்பினராக செயலாற்றிருக்க வேண்டும் எனவும், இதே போன்று 10 வருடம் அவர்கள் அடிப்படை உறுப்பினராக செயலாற்றிருக்க வேண்டும் என்பதோடு பொதுக்குழு உறுப்பினர்கள் 10 பேர் அவரை பரிந்துரைக்க வேண்டும் என்கிற 3 விதிகளை நேற்றைய தினம் மாநில தேர்தல் அதிகாரி சக்கரவர்த்தி அவர்கள் அறிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பிற்பகல் 2:30 மணிக்கு மேல் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி முன்னிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் முன்னிலையில் பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கிட்டத்தட்ட அவர் வேட்புமனு தாக்கல் செய்து 1 மணி நேரம் நிறைவடைந்துள்ள நிலையில் மொத்தமாகவே இந்த வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசமானது, அதாவது பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரைக்குமான கால அவகாசமானது நிறைவடைந்துள்ள நிலையில் ஒருமனதாக பாஜக மாநில தலைவராக 13வது மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது நாளைய தினம் நடைபெற உள்ளது. குறிப்பாக தமிழ்நாடு பாஜக சார்பாக இதை ஒரு விழாவாக நாளைய தினம் சென்னை மாநகரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் பாஜக புதிய மாநில தலைவர் பதவியேற்பு நிகழ்ச்சியானது நடைபெற உள்ளது. இதன் தொடர்ச்சியாக செய்தியாளர் சந்திப்பும், அதாவது பாஜகவின் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் செய்தியாளர் சந்திப்பும் தொடர்ந்து ஒத்திவைத்துக் கொண்டே வரப்படுகிறது. குறிப்பாக இந்த மாநில தலைவர் தேர்வுக்காக பாஜக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களின் செய்தியாளர் சந்திப்பும் தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிற சூழலில் தற்போது அவருடைய செய்தியாளர் சந்திப்பானது மாலை 6 மணி அளவில் நடைபெறும் என தகவல்களாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் வருவது என்பது
அதாவது அதிமுகவிற்கோ தமிழ்நாட்டில் உள்ள ஒரு கூட்டணி சூழலுக்கு வந்து ஒரு சாதகமான பாஜகவிற்கான கூட்டணி சூழலுக்கு சாதகமான ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. அது அடுத்த கட்டமாக நாளைய தினம் வந்து அவரது அதிகாரப்பூர்வ பதவியேற்பு என்பது சென்னை மாநகரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. சமயமணிவண்ணன், இப்போ மாநில தலைவராக நயினார் ஆகிறார் அப்படின்ற செய்தியை சேர்ந்து அமித்ஷாவுடைய இந்த பிரஸ் மீட் 6 மணிக்கு ஷெட்யூல் இருக்கா? ஏன் இந்த தாமதம்? யாருடைய வருகைக்காக, எந்த முடிவுக்காக இந்த தாமதம் ஏற்பட்டு கொண்டே இருக்கு? இன்றைய இன்னைக்கு இந்த டைம் லைனை பொறுத்த வரைக்குமே காலையில அந்த செய்தியாளர் சந்திப்பு என்பது காலையில் செய்தியாளர் சந்திப்பு எவ்வாறு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான ஒரு செய்தியாளர் சந்திப்பாகவே காலையில் செய்தியாளர் சந்திப்பானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இது ஒரு அனுகூலத்தில் சொல்லும் போது எப்படி பார்க்கணும்னா, இந்த செய்தியாளர் சந்திப்புல வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் வந்து அனைவரும் பங்கேற்கும் ஒரு செய்தியாளர் சந்திப்பாகவே இந்த செய்தியாளர் சந்திப்பு பார்க்கப்பட்டது. குறிப்பாக அதிமுகவும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறும் என்கிற எதிர்பார்ப்பு வந்து அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் வந்து தொடர்ந்து முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில இந்த செய்தியாளர் சந்திப்பு ஒத்திவைக்கப்பட்டு முன்னதாகவே தமிழிசை அவர்களின் வீட்டிற்கு சென்றது. தொடர்ந்து ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களுடனான ஒரு ஆலோசனை 1.5 மணி நேர ஆலோசனைக்கு அப்புறம் கிண்டி வந்தடைந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்னும் செய்தியாளர் சந்திப்பை தொடங்காமலே உள்ளார். அதற்கு அடுத்தபடியாக தற்போது இந்த கூட்டணி குறித்தோ அல்லது மாநில தலைவர் தேர்தல் குறித்தோ அதற்கான கால அவகாசம் முடியும் வரை செய்தியாளர் சந்திப்பு வந்து தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டு வருவதாகவே பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் இந்த தலைவர் தேர்தலானது முடிவடைந்துள்ள நிலையில், பாஜக மாநில தலைவர் தேர்தலானது முடிவடைந்துள்ள நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து செய்தியாளரை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சமயமணிவண்ணன். Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.